ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் மிகப்பெரிய செல்வம் கொண்ட ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலை கொள்ளையடிக்க ஆயிரக்கணக்கான படையுடன் ஒரு பேரரசன் இந்தியாவை நோக்கி வந்தான். கிபி 1025 கஸ்னியின் ஆட்சியாளர் மஹ்மூத் கஸ்னவி இந்தியாவின் செல்வம் நிறைந்த சோம்நாத் கோவிலை நோக்கி தனது பெரிய படையுடன் முன்னேறினார். அந்த காலத்தில் சோம்நாத் கோவில் ஒரு ஆன்மீக மையம் மட்டுமல்ல, அது செல்வத்தின் களஞ்சியம். தங்கம், வைரம், நகைகள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஒரு இரவு குதிரைகளின் சத்தம் வானத்தை கிழித்தது. பட்டயங்கள் மோதின. சோம்நாத் நகரம் ஒரு போர்க்களமாக மாறியது. போரின் முடிவில் கோவில் கொள்ளையடிக்கப்பட்டது. வரலாற்று குறிப்புகள் கூறுவது போல அங்கிருந்த செல்வம் அனைத்தும் எடுத்துச் செல்லப்பட்டது. ஆனால் இந்த கதையின் முடிவு அங்கே இல்லை. சோம்நாத் கோவில் மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டது. இன்று அது அழியாத நம்பிக்கையின் சின்னமாக நிற்கிறது. ஆனால் வரலாறு இதை நிறுத்தவில்லை. அடுத்த படையில் நடந்தது இன்னும் அதிர்ச்சியூட்டும் சம்பவம். யாரும் எதிர்பார்க்காத அதிரடி சம்பவங்கள். அடுத்த கதை உங்கள் காத்திருப்பில்.